வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஐபிஓ வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்குறது. ஓகே, நீங்கள் நிறையா ட்ரேடர்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் சில ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. என்னென்னா, அவங்க ஒன்லி ஐபிஓ மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஐபிஓ மட்டும் அப்ளை பண்ணி அதில் மட்டும் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ரிஸ்கே இல்லாமல் போகிற நிறையா ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகே, அது எப்படி பண்ணுறது, ஐபிஓ எப்படியெல்லாம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியான ஒரு வீடியோவை நம்ம பார்த்துருவோம். ஐபிஓ பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நம்மளோட வீடியோஸில் ஐபிஓனா என்ன அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாலும் பெட்டர் தான். இல்லைனாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, வாங்க அதில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே ஐபிஓனா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்கன்னா அவங்க என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஷேரை விற்றுருவாங்க, கொடுப்பாங்க. ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லி கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டு ஏறினா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு உடனே விற்றுட்டு வெளியே வந்துடலாம். அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த கம்பெனி வரதுக்கு முன்னாடி அதோட ஷேரை வாங்கி வச்சுக்க முடியும். அதுதான் ஐபிஓ, வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்சா வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இதில் பார்த்தோம்னா நம்ம இந்த ஐபிஓவில் ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐபிஓ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா. ஓகே, முதல்ல லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இருக்காங்களா. அதாவது நான் அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணிவிட்டு உடனேலாம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வர போகிறதில்ல, நான் அதை விட போகிறேன். ஓகே, அந்த கம்பெனி ஸ்டார்டிங்லேருந்தே நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியங்க. ஓகேவா, அது என்ன ஃபண்டமெண்டல்னால் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்போயும் சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை. அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அது என்ன தயாரிக்கிறது, அதுக்கு டிமாண்ட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனி ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்குமா, இப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணணும். யாரோ சொல்கிறத வச்சு டிசைட் பண்ணுறதோட நியூஸ் பேப்பரில் வரதையோ அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட், இந்த அனாலிசிஸஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும். இது வரைக்கும் அந்த கம்பெனி எப்படி இருந்திருக்கு, ஷேர் மார்க்கெட்டில் வரதுக்கு முன்னாடி எப்படி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இது எல்லாமே அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, ஃப்யூச்சர் அண்ட் பாஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி எங்கேயாவது சரிவடைஞ்சிருக்கா, அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாமே ஓரளவு நீங்கள் ரொம்பலாம் பண்ண முடிக்க முடியாது. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் நிறைய வெப்சைட் ஐபிஓ இன்றைக்கி விடுறாங்கன்னா அந்த கம்பெனி ஃபுல் டீட்டெயில் யூடியூப்லேயும் நிறைய பேர் போடுவாங்க, வெப்சைட்லேயும். அதில் நீங்கள் பார்த்து ஃப்யூச்சரையும் பாஸ்ட்டையும் கணிச்சு வச்சுக்கணும். ஃப்யூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஓரளவு தெரிஞ்சு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், இன்கேஸ் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நல்ல பூம் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட், பார்ட்னர் கம்பெனி. ஓகேவா, அந்த கம்பெனியோட எந்தெந்த கம்பெனி டைஅப்பில் இருக்குது, அதுக்கு எங்கெங்கே இதெல்லாம் ப்ராஜெக்ட் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ சொல்லப்போனால் இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம், அந்த கம்பெனிக்கும் டிசிஎஸ்க்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஓகே, அந்த கம்பெனிக்கும் ஏதாவது ஒரு டாட்டா கம்பெனிக்கும் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல பெரிய கம்பெனியோட இந்த கம்பெனி பார்ட்னரில் இருக்குன்னா நீங்கள் நல்ல இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதையுமே நியூஸ் பேப்பர்லலாம் வரும், அந்த கம்பெனியை பற்றி நிறைய விஷயம் தெரியும் போது தெரிய வரும். 4வது, எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த கண்ட்ரிங்கிறது எதை பற்றி சொல்ல வரேன்னா, இப்போ யூஎஸ் மார்க்கெட் சரிவடையுது பயங்கரமாக, அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட் விழுதுன்னு அப்படின்னா இந்தியா மார்க்கெட் சரிவடையும். ஆனால் அப்படியே இம்பேக்ட் ஆகும், அப்படியே கம்ப்ளீட்டாக யூஎஸ் எவ்வளோ விழுதோ அதே அளவுக்கு இது விழுவும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போகிற கம்பெனி யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியிருக்கா, யூரோப்பியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியிருக்கா, அதில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் நமக்கும் இங்கே சரிவடைஞ்சிருமா அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, புரியுதா நான் சொல்ல வருது உங்களுக்கு? இப்போ சிம்பிள் உங்களுக்கு சொல்ல போனால் இந்த டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட் அமெரிக்காவிலேருந்தும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அமெரிக்கா யூரோப்லேருந்துலாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அந்த கம்பெனிக்கு. ஸோ இப்போது ஒரு அமெரிக்கா யூரோப்பில் மிகப்பெரிய ஒரு சரிவுன்னா அந்த டிசிஎஸ், விப்ரோ மாதிரி கம்பெனி அதுவும் பயங்கர சரிவு காட்டும். இப்போ அதுவே நீங்கள் ஒரு டாட்டா பவர், டாட்டா ஸ்டீல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிவு அடையாது. ஏன்னா அதுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அந்த மாதிரி அந்த அனாலிசிஸும் நீங்கள் பார்த்துக்கணும். முடிஞ்சு இப்போ நான் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், இன்றைக்கி ஐபிஓ அப்ளை பண்ணுறேன், ஐபிஓ என்றைக்கு நமக்கு அலர்ட் ஆகுதோ அடுத்த நாளே எனக்கு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நான் சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக, அந்த கம்பெனியில் இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜிஎம்பின்னு சொல்லுவாங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஐபிஓ வாங்க போகிறீங்க, ஒரு கம்பெனியோட ஐபிஓ வாங்க போகிறீங்க, அந்த ஐபிஓட ஷேரோட ப்ரைஸ் 100 இருக்குன்னா அதாவது நீங்கள் வாங்க போகிற ப்ரைஸ் 100 அப்படின்னா அதுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிறத ஒன்று அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா, இப்போ நம்ம அந்த ஐபிஓட விலை 100, ஆனால் இந்த ஐபிஓ அலர்ட் ஆகி ரிலீஸ் ஆகும் தெரியுமா? ஓகேவா, என்றைக்கு அது ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும் தெரியுமா அந்த கம்பெனி, அப்போவே அதோட ப்ரைஸ் எவ்வளோ ஏறுங்கிறது தான் அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்.
அதாவது இப்போ நம்ம நூறுரூவாய்க்கு ஒரு ஐபிஓ வாங்கியிருக்கோம், ஒரு ஷேர் வந்து நூறுரூவாங்கிற ரேட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லிகிட்டே வரும்னா, அது ஓப்பன் ஆகும்போதே 150 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகும்போதே 200 ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகும்போதே 190 ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வரும். ஸோ ஓகே, நீங்கள் அதை பொறுத்தும் கூட வாங்கலாம். இப்போ நம்ம நூறுரூவாய்க்கு வாங்குகிறோம், இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ஓப்பன் ஆகும்போது 190 அப்படிங்கிறத சொல்லும். அது எதை வச்சு சொல்லுதுன்னா, டிமாண்டு தாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, நிறைய டிமாண்ட், எக்கச்சக்க டிமாண்ட் இந்த வாங்குறதுக்கு. அப்படிங்கும்போது அதோட ரேட் ஓப்பன்லேயே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைவ் எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த நேகா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து ஐபிஓ இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக. நீங்கள் பாருங்கள், இதோட ஐபிஓட ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், கிட்டத்தட்ட 2000 தாங்க இதோட ஸ்டார்டிங் ஐபிஓட ரேட். வாங்கினவங்க எல்லாமே 2000 தான் இந்த ஐபிஓ வாங்கியிருப்பாங்க. ஆனால் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10% 20% இன்க்ரீஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேவா, அந்த ஐபிஓட ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பாருங்கள், இப்போ அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஒரே ஃபஸ்ட் டேவே இங்கே வாங்கியிருக்கவங்களாம் இதுக்கு கீழே தான் வாங்கியிருப்பாங்க, 2000 கீழே தான் வாங்கியிருப்பாங்க அந்த ஐபிஓவை. ஆனால் ஓப்பனில் பாருங்கள் 2200 கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய ஏற்றம், கிட்டத்தட்ட 2240 வரைக்கும் ஏற்றம் ஒரே நாளாக அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தால். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் இங்கே வாங்கினவங்க இங்கேயே விற்றுட்டு நல்ல ப்ராஃபிட்டுங்க, பயங்கரமான ப்ராஃபிட். கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கும். எவ்வளோ 15,000க்கு இந்த ஐபிஓ வாங்கியிருக்காங்கன்னா 35,000 32,000 வந்திருக்கும். அதில் 20,000 ப்ராஃபிட்டே எடுத்துகிட்டு அன்றைக்கி ஒரே நாளில் ஐபிஓ அந்த ஸ்டாக்லாம் விற்றுட்டு வெளில வந்திருப்பாங்க. லாங் டைம் இன்வெஸ்டர்னால் பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஏறுறது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே தான் இருக்குது, ரொம்பலாம் இறங்கிடல. ஓகேவா, வெயிட் பண்ணுவாங்க, இது இன்னும் ஏறும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனில் வெயிட் பண்ணி அவங்க இன்னும் ப்ராஃபிட் எடுப்பாங்க. இதான் லாங் டேர்மும் ஷார்ட் டேர்முக்கு உள்ளது. இது எப்பயுமே இப்போ இப்படி தான் ஓப்பன் ஆகும்போது ஹையாக தான் ஓப்பன் ஆகுமா அப்படின்னா இல்லைங்க. அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நெகட்டிவும் காமிக்கும். ஒரு கம்பெனி வந்து பெரிய கம்பெனியில் பெருசாக வந்து இன்வெஸ்டரை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கல, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரிங்க. இது வந்து இந்த கிளென்மார்க் சயின்ஸ்னு ஒரு இது ஐபிஓங்க ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அதோட இதை பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த ஐபிஓ பாருங்கள், இது வந்து இதான் ஃபஸ்ட் டே. இந்த ஐபிஓ வந்தது 9ஆம் தேதி, செப்டம்பர் 9. அந்த கிட்டத்தட்ட செப்டம்பரில் ஆகஸ்ட் கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன். அதோட பாருங்கள், ஓப்பன் ஆகும்போது அதோட 800 இருந்துச்சுங்க. எல்லாரும் ஐபிஓ வந்து 800 வாங்கியிருப்பாங்க ஐபிஓவை. இதோட ரேட்டு வந்து ஒரு ஸ்டாக்கோட ரேட் வந்து 800 எல்லோரும் வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பாசிட்டிவாக அன்றைக்கி அது காமிக்கவே இல்லை, ஆனாலும் வாங்கியாச்சு. இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன காமிச்சோன்னா அது கம்மியாக தான், நீங்கள் வாங்கினதோட கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறத கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லிருந்துச்சு. அதே மாதிரி தான் அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே கிட்டத்தட்ட 800 740 வரைக்கும் இறங்கிருச்சுங்க. ஐ மீன் ஓப்பனே அங்கே தான் ஆகுது. புரியுதா நான் சொல்கிறேன்? அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இதுதான் அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறது. ஒரு நம்ம கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும்போது இவ்வளோ தூரம் ஹையில் ஓப்பன் ஆகும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நெகட்டிவாக காமிச்சிச்சு. நம்ம அந்த ஐபிஓவும் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படாத ஒரு ஐபிஓ தான். ஸோ ஓப்பன் ஆகும்போதே பாருங்கள், இவ்வளோ பெரிய லாஸ் கொடுத்துட்டு தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ நம்ம ஐபிஓ வாங்கினவங்களாம் 800 வாங்கியிருப்பாங்க, இப்போ 740 வரைக்கும் வந்துச்சு, கவலையில் விற்றுருப்பாங்க. ஓகே, ஆனால் அது விற்றது கரெக்டு தான். ஏன்னா பாருங்கள், அது இன்னும் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல வாங்கி வெயிட் பண்ணவங்களுக்குலாம் இவ்வளோ தூரம் வந்துச்சு. இது திருப்பி ஏறத்துக்குலாம் ரொம்ப நாள் ஆகும். ஸோ இந்த ஐபிஓவில் அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும். நம்ம தான் வந்து ஓரளவுக்கு கிளியர் டிசிஷன். அதான் சொன்னல, அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கரெக்டாக வச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஐபிஓவை சூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த ஐபிஓவில் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரே நாளில் இவ்வளோ ப்ராஃபிட், உடனே விற்றுட்டு கூட வரலாம். அந்த மாதிரி நெகட்டிவ் வரதுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இதுதான் இந்த ஐபிஓவில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அதுதான் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லும். ஓகேவா, நம்ம ஐபிஓ வாங்கினோடனே இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐபிஓ வந்து ஒரு 3 நாள் கூட கேப் கொடுப்பாங்க. ஓகேவா, நீங்கள் கடைசி நாள் கூட இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். பட் ஃபஸ்ட் டேவே அப்ளை பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி கிடைக்கும். அது ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே, இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் கிடைச்சிருமா? யாராருக்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியெல்லாம் ஐபிஓ அலாட் பண்ணுறாங்கிறது நான் சின்ன ஒரு வியூவில் கொடுத்துட்றேன். ஏன்னா இதை போய் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்குலாம் தேவையில்லாத விஷயம். ஓகே, இதில் 4 பேர் தாங்க ஸ்மால் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருப்பாங்க தெரியுமா? அதாவது அவங்க எப்பயுமே வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, எஃப்ஐஏன்னு பிரிச்சிருப்பாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனை வந்து ஒருத்தவங்களாக பிரிச்சிருப்பாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனை ஒரு இதாக பிரிச்சிருப்பாங்க. லார்ஜாக அப்ளை பண்ணுறாங்க தெரியுமா, நிறையா லாட் அப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்கள ஒரு ஆளாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு லாட் 2 லாட் அப்ளை பண்ணுவாங்களே, அவங்கள தனியாக பிரிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு ஒரு சதவீதம், இவங்களுக்கு ஒரு சதவீதம், இவங்களுக்கு ஒரு சதவீதம், இவங்களுக்கு ஒரு சதவீதம், இப்படி தான் இருப்பாங்க. இது கம்பெனிக்கு கம்பெனி மாறுங்க. ஓகேவா, இது கம்பெனி மாறும்.
அதை வச்சுமே டிசைட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சிம்பிளாக சொன்னேன், சில கம்பெனி வந்து இவங்களுக்கு 20%, 25%, 30%, 20 அப்படி தான் பிரிச்சுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் பிரித்து கொடுப்பாங்க. இதில் இந்த ஸ்மால் அண்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்களே, இதில் வந்து என்ன இருக்குன்னா, சில இந்த மிலிட்ரி எம்ப்ளாயீஸு அவங்களுக்குலாம் வந்து சில சலுகைகளும் இருக்குங்க. ஓகேவா, அந்த மாதிரி சில மிலிட்ரி எம்ப்ளாயீஸு அந்த மாதிரி ஆளுகளுக்கு சில சில சலுகைகளும் இருக்கும். சில சில கம்பெனிகளுக்கும் சில சில சலுகைகள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு லாட் வாங்குற ஆளுக்கும் 2 லாட் வாங்குற ஆளுக்கும். ஓகே, இப்போ டைப் ஆகுது அப்படின்னாலும், இப்போ நிறைய பேர் வந்து ஸ்மாலாக நிறைய பேர் வந்து எல்லாரும் ஒரு லாட் அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணியிருக்கோம். யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஒரு பட்சத்தில் இருப்பாங்களா, அப்போல்லாம் அவங்க வந்து ஒரு லாட்ரி மாதிரி ஒரு டோக்கன் மாதிரி போட்டு எடுப்பாங்க. எல்லார் பேரையும் போட்டு எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது லக் பேஸ்டு தாங்க, எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அப்ளை பண்ணுவோம், ஒரு அனலிசிஸ் பண்ணிட்டு கிடைக்கிறவங்களுக்கு லாபம், கிடைக்காதவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படிங்கிறதோட முடிச்சுக்கணும். இதுதாங்க இந்த ஐபிஓ பற்றியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.